அவங்க என்ன சொல்வாங்க, இவங்க என்ன சொல்வாங்கன்னு பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? வெளியேயும் நிம்மதி இல்லை, வீட்டுக்குள்ளேயும் நிம்மதி இல்லைன்னு புலம்புறீங்களா? வீட்டுக்குள்ளே வந்தாலே எப்போதும் அம்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? என் மேலே பாசமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இதை கேளுங்க. கடந்த வாரம் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு யானை கூட்டம் உணவு தேடி வந்தப்போ ஒரு 4 வயது குட்டி யானை 30 அடி கிணத்துல விழுந்துருச்சு. அதை காப்பாற்றுறதுக்காக அந்த தாய் யானை செய்த முயற்சிகள்லாம் பார்த்தோன்னா என்னை அப்படியே கண் கலங்க வச்சிருச்சு. இதை பார்த்த உடனே என்னுடைய ஆசிரியர் கூறிய ஒரு கதை நினைவுக்கு வந்தது. அந்த கதையை உங்ககிட்ட நான் இப்போ சொல்கிறேன், கேளுங்க. ஒரு ஊரில் தாயும் தந்தையுமா 2 குழந்தைகளும் ஒரு காரில் பயணிக்கிறாங்க. அவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த காரில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. பயணிக்கும்போது எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து ஏற்படுது. கார் அடித்து நொறுக்கப்படுகிறது. காருக்கு வெளியே அந்த தாய் பார்த்தோம்னா பயங்கரமான இரத்த வெள்ளத்தில் மூழ்கி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. உயிர் போகக்கூடிய சூழல்லையும் அந்த தாய் அந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாகனத்தையும் நிப்பாட்டுறாங்க. என் பிள்ளை காரில் அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு, யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, என் பிள்ளைகளோட உயிரை காப்பாற்றுங்க அப்படின்னு கத்தி புலம்புறாங்க. உடனே ஒருத்தர் உதவி செய்ய வர்றாரு. உடனே வேகமாக காருக்குள்ளே போகிறாரு. காரில் பார்க்குறாரு, குழந்தைங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. அந்த 2 குழந்தைகளையும் அணைச்சபடி அந்த அம்மா, அதாவது அவர்கிட்ட உதவின்னு கேட்டாங்க இல்லையா, அந்த அம்மா இறந்து கிடக்கிறத பார்க்குறாரு. உடனே அவருக்கு பயங்கர அதிர்ச்சி. காருக்கு வெளியே பார்க்குறாரு. அதே பார்த்து அந்த உருவம் தான் உள்ளே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே காருக்கு வெளியே பார்க்குறாரு, அந்த அம்மா இல்லை. அப்போ அந்த அம்மா இறந்தும் கூட அந்த அம்மாவோட ஆன்மா தன்னோட பிள்ளைகளுக்காக போராடிக்கிட்டு இருந்ததை பார்த்துருக்காரு. அதாங்க, குறையே சொன்னாலும் உயிரே போனாலும் உங்களுக்காக வாழ நினைக்கக்கூடியது ஒரே ஒரு உறவு, உங்கள் அம்மா தான். இனிமேல் அம்மா குறை சொல்கிறாங்கன்னு அதை பெருசாக நினைக்காம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.